This video sponsored by Buy Mode. இந்த ஆப் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலேயே இந்த ஆப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். திருநெல்வேலி நீதிமன்றம் வாசலில் இளைஞர் வெட்டி கொலை. ஜாதி ரீதியான கொலையால் பழிக்கு பழி பதற்றம். திருநெல்வேலி சாந்தி நகரில் திருநெல்வேலி திருச்செந்தூரில் ரோட்டில் மாவட்ட நீதிமன்றம் அமைந்துள்ளது. இன்று காலை வழக்கம் போல் நீதிமன்ற ஊழியர்கள் வழக்கறிஞர்கள் பணிக்கு வந்து கொண்டிருந்தனர். அதேபோல் வழக்கு தொடர்பாக பொதுமக்களும் நீதிமன்றத்துக்காக வந்து கொண்டு இருந்தனர். பொதுவாக திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு வருவோரை போலீசார் சோதனை செய்த பிறகுதான் உள்ளே அனுமதிப்பார்கள். இந்நிலையில்தான் இன்று காலையில் திருநெல்வேலி நீதிமன்ற வாசல் அருகே இளைஞர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை 4 பேர் கும்பல் சுற்றி வளைத்தது. அந்த இளைஞர் அவர்களிடமிருந்து தப்பிக்க ஓடிய நிலையில் விரட்டிய கும்பல் அந்த இளைஞரை சராமாரியாக வெட்டி கொன்றது. அதன் பிறகு 4 பேரும் போலீஸில் காரில் ஏறி அங்கிருந்து தப்பித்தனர். இது பற்றி அறிந்தவுடன் பாளையங்கோட்டை போலீசார், போலீஸ் உயர் நீதி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து கொலையான நபரின் உடலை கைப்பற்றி போலீஸ் விசாரித்தனர். அப்பொழுது கொலையானவர் கீழ்நத்தத்தை சேர்ந்த சண்முகம் மகன் மாயாண்டி என்பதும் அவர் கொலை வழக்கு ஒன்றில் ஆஜராக நீதிமன்றம் வந்திருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் கொலையான மாயாண்டியின் பின்னணி பற்றி போலீசார் விசாரிக்க தொடங்கினர். அப்பொழுதுதான் ஜாதி ரீதியாக நடந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்க அவர் கொல்லப்பட்டு இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டது. அப்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் கீழ்நத்தத்தை சேர்ந்தவர் ராஜாமணி பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். இவர் திமுகவின் செயல்பட்டதோடு பொட்டிக்கடை நடத்தியதோடு வார்டு உறுப்பினராகவும் இருந்தார். கடந்த 2023 ஆகஸ்ட் 13 கீழ்நத்தத்தில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவர். அப்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த வேறு சமூகத்தை சேர்ந்த கும்பல் அவரை வெட்டி கொன்றது. இந்த கொலையில் கீழ்நத்தத்தை சேர்ந்த சண்முகம் மகன் மாயாண்டி, இசக்கி உள்ளிட்டோர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் மாயாண்டி இன்று திருநெல்வேலி நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த நிலையில் அவரை 4 பேர் கும்பல் வெட்டி கொன்றுவிட்டு காரில் தப்பியது. இதனால் ஜாதி ரீதியான பிரச்சனையில் கடந்த ஆண்டு ராஜாமணியை கொன்ற நிலையில் இதற்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையேதான் நீதிமன்றம் மற்றும் அதனை சுற்றிய இடங்களில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் திருநெல்வேலி நீதிமன்றம் வளாகத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி நீதிமன்ற வாசலிலே ஒரு இளைஞரை வெட்டி கொன்றிருக்காங்க. அது குறித்த நியூஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.